இரண்டாவது நாளாக தற்பொழுது செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அடுக்கடுக்கான வழக்குகளை சந்தித்து வருகிறார். அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி, டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு, டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கியதாக 397 கோடி ரூபாய் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் அவர் தொடர்பாக இருக்கின்றன. தாவேக்கா அரசை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியது தொடர்பான வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி சகோதரர் அசோக்குமாரும் திருவல்லிக்கேணி போலீஸ் காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த வழக்கு ஒருபுறம் இருக்க, இன்னொரு புறம் டாஸ்மாக் நிறுவனத்தில் கடந்த முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி மீது ஒரு புதிய வழக்கு ஒன்றை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்னாள் மேலாண் இயக்குநரான IAS அதிகாரியான விசாகன் உள்ளிட்ட 7 பேர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். லஞ்ச ஒழிப்பு சட்டப்பிரிவு உட்பட 9 சட்டப்பிரிவுகளில் வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டது. 2021 முதல் 2025ஆம் ஆண்டு வரை முறைகேடு நடந்துள்ளதாகவும் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டிருந்தது. இந்த சூழலில் டாஸ்மாக் குறை முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி GK இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வக்கீல் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை, பொதுவாக செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக டாஸ்மாக் நிர்வாகிகள் செய்த குற்றத்திற்கு செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டுவது சரியில்லை என வாதிட்டார். இதனையடுத்து காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 100 கோடி முறைகேடு புகாரின் பேரில் புலன் விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளதால் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கினால் விசாரணை முற்றிலும் பாதிக்கப்படும், வழக்கு தொடர்பான விசாரணை நடத்தப்பட வேண்டியிருப்பதால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதிட்டார். இரு தரப்படையும் வாதங்களை கேட்ட நீதிபதி GK இளந்திரன், டாஸ்மாக் முறைகேடு நடந்ததற்கு அரசுக்கும் இழப்பு ஏற்பட்டதற்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன, குற்றம் சாட்டப்பட்டவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததற்கான முகாந்திரம் இருக்கிறது, எனவே செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி தெரிவித்து செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜியை தமிழக ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறையில் விரைவில் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. இதனிடையே குதிரைமேர வழக்கில் நிபந்தனை ஜாமீன் பெற்றுள்ள செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமாரும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் காலையும் மாலையும் நேரில் வந்து ஆஜராகி கையெழுத்திடவும் வேண்டும். ஆனால் நேற்று செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை, அசோக்குமார் மட்டுமே ஆஜராகியிருந்தார். அவரிடம் சில கேள்விகள் கேட்டபோது செந்தில் பாலாஜி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் 2வது நாளாக இன்று செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் சரியாக 10:30 மணி அளவுக்கு வர வேண்டும், ஆனால் தற்போது வரை வரவில்லை. அவர்கள் தரப்பில் எந்த ஒரு தகவலும் காவலுக்கு தரப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே இருவரும் தற்போது தலைமறைவாகிவிட்டாரா என்ற கோணத்தில் தற்போது போலீசார் சந்தேகிக்கின்றனர். எனவே அவர்கள் இங்கே ஏதாவது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன, இல்லை தலைமறைவாகிவிட்டன என்ற கோணத்தில் தற்போது விசாரணையானது திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக காவல்துறை விசாரிக்கலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்தாலும் இதனையடுத்து அவர் தலைமறைவாக இருக்கக்கூடும் என்று திருவல்லிக்கேணி போலீசார் சந்தேகிக்கின்றது. இதனிடையே இந்த விசாரணை முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை அடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் நாடியிருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜியின் இந்த விசாரணை, ஏதாவது முன்ஜாமீன் கோரிய விசாரணை இன்று விசாரணைக்கு வந்ததற்கு பின்புதான் அவர் தொடர்ந்து வருவாரா அல்லது தலைமறைவாகிறாரா என்று தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.